சகிக்கும் கோடை வெயிலுக்கு நடுவே தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் பரவலாக பெய்த மழை சற்று ஆறுதலை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு, சொக்கர்ஷி குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென இடி மின்னலுடன் கொட்டிய மழையால் சாலையில் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கியது. மின்னல் தாக்கியதில் சொக்கர்ஷி குப்பத்தைச் சேர்ந்த 14 வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தார். தேனி மாவட்டம் கூடலூர், லோயர் கேம்ப், சுருளிப்பட்டி, நாராயணதேவன்பட்டி, காமையகவுண்டன்பட்டி, அணைப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் 1 மணி நேரத்திற்கு மேலாக சூறை காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. வீரபாண்டி, கொடுவிலார்பட்டி பகுதிகளில் வீசிய சூறைக்காற்றில் அறுவடைக்கு தயாராக இருந்த செவ்வாழை மற்றும் பாளை தள்ளியிருந்த தென்னை மரங்கள் சரிந்து விழுந்தன. 2 மணி நேரம் மழையில் நிறைய பாதிப்பு ஏற்பட்டுருச்சு. தென்னை ஒரு 10 மரம் சாஞ்சிருச்சு, முழுசா வாழை முழுசாவே அழிஞ்சிருச்சு. கூடலூரை அடுத்த வெண்ணேற்றிப்பாறையில் உள்ள மங்களாதேவி கோவிலில் மின்னல் தாக்கிய அதிர்வில் கேரள போலீசார் உள்ளிட்ட 10 பேர் படுகாயமடைந்தனர். கோவை மாவட்டம் வால்பாறை எஸ்டேட் பகுதியில் திடீரென பெய்த ஆலங்கட்டி மழையை மக்கள் ஆர்வமுடன் பார்த்தனர். மேட்டுப்பாளையத்தை அடுத்த காரமடையில் சூறைக்காற்றில் 100க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சரிந்து விழுந்தன. திண்டுக்கல் மாவட்டம் வெள்ளோடு, கரடிவட்டி, நரசிங்கபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கொட்டிய மழையில் 75 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த செவ்வாழை மரங்கள் முறிந்தன. அஞ்சு ஏக்கரில் வாழை நெட்டிருந்த வாழையில் 1 ஏக்கருக்கு 2.5 லட்ச ரூபா செலவு. 5 ஏக்கருக்கு குறைஞ்சது ஒரு 10-15 லட்ச ரூபா நெருக்கி செலவு பண்ணி அறுவடைக்கு தயாராக இருந்த வாழை மரம் முற்றிலையும் சாஞ்சிருச்சு. நெல்லை வண்ணாரப்பேட்டை, கல்லிடைக்குறிச்சி, அம்பாசமுத்திரம், வீரவநல்லூர் பகுதிகளில் பெய்த திடீர் மழையால் மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். கொட்டும் மழையை கண்ட உற்சாகத்தில் சிறுவர்கள் ஆட்டம் போட்டனர். கந்தக பூமியான சிவகாசியில் திடீரென பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கிருஷ்ணகிரி நகர் பகுதி, அவதானிப்பட்டி, தாலாப்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் அரை மணி நேரம் மழை பெய்தது. கொட்டு மழைக்கு நடுவே தமிழ்நாட்டில் 12 மாவட்டங்களில் வெயில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி பதிவானது. அதிகபட்சமாக வேலூரில் 108 டிகிரி ஃபாரன்ஹீட், திருச்சியில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட், சென்னை மீனம்பாக்கம் மற்றும் மதுரையில் தலா 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் வெயில் கொளுத்தியது. புதுச்சேரியிலும் வெயில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டியதால் மக்கள் அவதிக்குள்ளாகினர். அதே நேரம் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இது தொடர்பான தனது அறிக்கையில் சேலம், நாமக்கல் மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று வெப்பநிலை 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டும் எனவும், அதிகபட்ச வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் காரணமாக அசௌகரியமான சூழல் நிலவும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.